ஸோ ஃபைனலி அப்படியே வந்து ஊட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ தான் வந்து ரூம்லாம் வெக்கேட் பண்ணிட்டு ஃபுல் ரெடி பைக்கு. ஏன்னா லுக்கு ஃபுல் பைக் ரெடி, அவங்களே ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து குன்னூர் வழியாக போய் சேலம் போய் பெங்களூர் போகிற மாதிரி பிளான். எதுக்கு சுற்றுறேன்னு கேட்கலாம். ஒவ்வொரு ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ரூட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே போனால் போகலாம் நம்மளுக்கு, ஏன்னா நோ ப்ராப்ளம் பாஸ் இருக்கனால. ஸோ இப்போ எதுக்கு அந்த மாதிரி போயிட்டு ஊட்டியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம் தான் பிளான். வாங்க அப்படியே ஊட்டி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட் குடிக்கிறதுக்காக எங்கள் கொக்கோன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, கோ வேர்ல்டுன்னு சம்திங் ஒன்று. அங்கே போய் ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிறோம். போகிற வழியில் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஹாட் சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து கீழே தான். ஸோ குன்னூர் வழியாக போகிறோம். கீழே போமாடா, க்ளவுஸ்லாம் போனோம் அப்புறமா போட்டுக்க வேண்டியதான். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்டா இவ்வளோ வேகமாக நீங்கள் கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். பிகாஸ் நைட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து சென்னை அண்ட் இன்னொருத்தர் மதுரை அண்ட் பெங்களூர் நான் போகணும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட டாஸ்கே எங்களுக்கு. அரௌண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து சேலமுக்கு அரௌண்ட் வந்து எப்படி ஒரு 300 சம்திங் வரும். அங்கேருந்து எனக்கு ஒரு 500 to 600 கிலோமீட்டர்ஸ் இன்னைக்குள்ள ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஓகே ஃபைன், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்புறோம். ஸோ ஏன்னா வந்து ஒரு நைட் இருட்டுறக்குள்ள எல்லாமே சேஃப்டியா போய் சேர்ந்துடணும். 3 நாள் ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜாலியா போச்சு. இந்த 3 நாளுமே ஒர்த்து தான் சொல்லுவேன். நல்லா வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம், செம்ம என்ஜாய்மெண்ட். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கல்லட்டியோட ரோடோட எண்டு. ஸோ இனிமே நம்மளால உள்ளேயும் போக முடியாது. பிகாஸ் இன்னையோட நம்மளுக்கு வந்து அந்த ரூம் பாஸ் முடிஞ்சு, அதனால உள்ள விட மாட்டாங்க போலீஸ் டேட்டை பார்த்துட்டு. இங்க வரதுன்னா நீ ரூம் எடுத்தா மட்டும்தான் இந்த ரேட்ல வர முடியும். பட் உங்களுக்கு சேஃப்டிக்கு அவங்க வந்து சேஃப்டிக்காக தான் பாக்குறாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கலெக்டர் முடிஞ்சு. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வந்த இடம் பாத்தீங்கன்னா சுஜீஸ் ஃபேக்டரி சுஜீஸ் சாக்லேட் ஃபேக்டரின்னு தான். ஸோ இவனை வந்து ஒரு வீடியோ எடுந்தான்னு தான் சொல்லி கொடுத்தேன். ஓவரால் வந்து அதுக்குள்ளே டைம் லாப்ஸ் அது இதுன்னு போட்டு நிறைய சொதப்பிட்டேன். அது ஒண்ணு மட்டும் தான் வந்து பக்காவா இருந்துச்சு வீடியோ. ஸோ அதான் போட்டேன். இதுதான் பெரிய ஃபேக்டரி. இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ்க்கு வந்து லூஸ் சாக்லேட்டும் வச்சிருக்காங்க அண்ட் ரைட் சைட்ல பேக்கரி சாக்லேட்டும் வச்சிருக்காங்க. நீங்க எப்படினாலும் வாங்கிக்கலாம். நம்மளாம் எப்பயும் போல லூஸ் தான். ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும். அண்ட் வந்து டீ தூள். ஸோ ஓவரால் வந்து நிறைய வாங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்க எவ்வளவு வாங்கணும்னு எங்களுக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம். பிகாஸ் அவ்வளவு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, செம்மையாவே இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. மொத்தமா பில் பண்ணிட்டீங்க, ஆசை தீர வாங்க எங்க ஆள் பில் பண்ணிருக்கிறது பாருங்க சார். டோட்டல் பில் எவ்வளோன்னு சொல்லுங்க டீ தூளோட. அவர் தான், வேற யாரு, ஏதோ இவரே தான். இப்ப நீங்க 5000 ரூபாய்க்கு மேல வாங்கினா ஏதாவது தருவேன்னீங்கன்னா வாங்குவாரு. அவர் கேப்பபிள் தான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சாக்லேட் ஸ்டோர்லேருந்து கிளம்பிட்டோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே லாகு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு 5000 கிட்ட பில்லு. சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இவ்வளோ பெரிய பில்லாக பார்த்துக்கோங்க. சுஜி சூர்யான்றது தான் நம்மளுக்கு, அதுதான் 5000 கிலோ பில்லாக இருக்குன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ வந்து பில் பண்ணி வச்சுருக்கோம். வைக்க இடம் இல்லை ஆக்சுவலி எங்களுக்கு, அதுதான் பெரிய டாஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து போகிற மாதிரி சாப்பிடலாம். எப்படி போகிறோன்னு தெரியல. ரெண்டு கூடல ஒரு இது இருக்குது. ஸோ அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லி ஊட்டியை விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பார்க் ரோடு இங்கே எதுவுமே சீனிக்கான வியூஸ் எதுவுமே கிடையாது. பட் இந்த பார்க் ரோடு எனக்கு என்ன தெரியல, ரோடுக்காகவா என்ன தெரியல, எப்போ வந்தாலும் எனக்கு இந்த ரோடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் குன்னூர் போகிற வழியில் இருக்கல பார்க் ரோடு. ஃபர்ஸ்ட் எங்களோட பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போய் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து வேமா கிளம்பி காலைல கோத்தகிரி ட்ரெயின் பார்த்துட்டு கிளம்பலாம் சொல்லி பிளான் தான். பட் எனக்கு டைமிங்கே பத்தல, அதனால கோத்தகிரி பிளானே ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஊட்டி டு குன்னூர் ரோடு பார்த்தீங்கன்னா நிறைய விளாக்ஸ் இருக்கும். ஸோ அடிக்கடி எல்லாரும் போடுறேன்னா நான் வந்து அவ்வளோவா வீடியோ தெரியல. ஸோ பிகாஸ் வந்து இது பேஸ்ட் நிறைய பேர் வந்து லாக் போட்டிருக்காங்க, அதை நம்ம போட்டு ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ அதனால அதை நம்ம எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஊட்டி குன்னூர் கிட்ட வந்துட்டோம். எனக்கு ஊட்டியோட குன்னூர்ல கூலிங்கே ஃபீல் ஆகுது. எப்பயும் போல சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க குன்னூர்ல தான் வந்து நல்லா கூலிங் இருக்கும்னு. பட் அது எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. இல்லை ஒன்ஸ் வந்து அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா குன்னூர்ல ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்கேன். பிகாஸ் ஊட்டியில வந்து எனக்கு அவ்வளோ கூலிங் ஃபீல் ஆகல. நல்லா வேர்த்துச்சு. நான் ஜாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து ரைட் செகண்ட் அவ்வளோ நல்லா ஸ்வெட்டிங் ஆச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குன்னூர் கிட்ட வந்துட்டோம். இந்த குன்னூர் கிட்ட பாத்தீங்கன்னா வந்து காட் ரோட்ஸ் வேற லெவல்ல இருக்கும். பிகாஸ் ரெண்டு சைடு வந்து நல்ல ட்ரீஸோட
ஆக்சுவலி வந்து கீழே ஊட்டில இருந்து குன்னூர் வர வரைக்கும் தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி இருக்காது. லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டெயின்ஸ், வியூஸ், லைக் ஸ்லோப் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல, எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த குன்னூர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்த காட் ரோட்ஸ் தான், 2 சைடு மரமா வந்து நேரோவான காட் ரோட்ஸ். இதுல வந்து நம்ம 2 பஸ் ஸோ இந்த மாதிரி வந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குப்பை ஆயிரும். அந்த லெவல் தான் இருக்கும் காட் ரோட்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மூடால வந்து நடுவுல மரம் வச்சு 2 சைடு போற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஏரியாலாம். பிகாஸ் அது ஒரு என்ன தெரியல, ஒரு ரோட்ஸே வந்து நல்ல ஃபீலிங் தரும் அதெல்லாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா நான் கீழே வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ ஒரு வேகமா வந்துட்டு கீழே வந்து ரீச் ஆயிட்டோம். பிகாஸ் நான் சாப்பிடவும் இல்லை. அரௌண்ட் 4 o'clock ஆச்சு. வந்துட்டு பைக் நிப்பாட்டி இங்க TN43 எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்கன்னா இதான் வந்து ரொம்ப டஃபஸ்டான பார்ட், பிரிஞ்சு போறது. ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா அப்படியே ஈரோட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஈரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு சோலாவா கிளம்பிட்டேன். ஈரோட்ல ஃப்ரெண்டை வந்து பஸ் ஏற்றி விட்டு சோலாவா கிளம்பிட்டேன். எனக்கு ரூட் பாத்தீங்கன்னா மேப் காட்டுற ரூட்ல தான் போறேன். ஆனா பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து பெங்களூர் இந்த ரோடு வந்து எனக்கே அள்ளு விட்டுருச்சு. பிகாஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே இல்லை, வெறும் வந்து ரொம்ப இருட்டா இருந்துச்சு ரோடு. எனக்கு என்னடா டேய், நம்ம இருக்க ஃபாக் லைட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஹெட்லைட்டுக்கும் தெரியல, அவ்வளவா விசிபிள் இல்லை. ராயல் என்ஃபீல்டு இது ஒரு பெரிய மைனஸ். ஹெட்லைட் வந்து அவ்வளவா விசிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பெரிய மைனஸா இருக்கு. அண்ட் வந்து நம்ம வேணா எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் அட்டாக் பண்ணோம். ஃபாக் லைட் ஆட் பண்ணாலே வந்து இப்ப இங்க கர்நாடகா சைட்ல ஃபைன்ஸ் போடுறாங்க, ஃபாக் லைட் ஆட் பண்ணாலே நான் எங்கிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்தா வந்து சேலம் ஹைவேஸ் பைபாஸ். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டா போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தர்மபுரி கிட்ட போய் ரீச் ஆகும். ஸோ தர்மபுரி கிட்ட வந்து இந்த லைக் காவேரிப்பட்டினம் கிட்ட போய் ரீச் ஆகும். ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து ஹைவேஸ் எடுத்து போகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் அந்த ரூட் தான் பிளான் பண்ணேன். ஸோ இங்கே வேணா வந்து ரூட் வந்து 4 இருந்துச்சு. எனக்கு ஓகே, இது டைமிங் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சு. ஏன்னா பே மணி 10 ஆச்சு. நான் அரௌண்ட் வந்து ஒரு நைட்டுக்குள்ள ஒரு 12க்குள்ளேயாச்சும் ரூம் போயிடணுன்ற மாதிரி பார்த்தேன். 12 ஒரு 1க்குள்ள ரூம் போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து தான் இந்த ரூட்டை எடுத்தேன். பட் ரூட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்ல ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் 4 இருக்கு, ஆனால் அது 2 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக்ஸ் தான் போகுது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா அந்த ரூட் வேணாம், கொஞ்சம் எனக்கு பயமாயிருச்சு. பிகாஸ் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் போக போக வந்து வில்லேஜா இருக்கும். வில்லேஜுக்குள்ள நம்ம எப்படி போறது, நம்ம லைட்டை வச்சும் போகவும் முடியாது. ஸோ அதனால வந்து சேஃப்டியும் கிடையாதுன்றனால வந்து நான் இந்த ரூட்டை வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ரிட்டர்ன் எடுத்து நம்ம திருப்பி அந்த சேலம் ஹைவேஸ் பைபாஸ் இருக்குல்ல, ஸோ அதுலேயே ரிட்டர்ன் போயிடலாம். பிகாஸ் சேஃப்டி மெசேஜ் ரொம்ப முக்கியம். அது நைட்டு வேற போறோம் 10 o'clock கிட்ட. எதுக்கு நம்ம தனியா போயிட்டு பஞ்சாயத்து பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இங்க பஞ்சாயத்து ஆக வேணாம்னு சொல்லி தான் கிளம்பி ரிட்டர்ன் வந்து நம்ம சேலம் ரூட்டே போகலான்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் யூட்டர்ன் பண்ணிட்டேன். அண்ட் சேஃப்டிஸ் இல்லை, பட் மார்னிங் வந்து நம்மளுக்கு இதா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ட்ரக்ஸ் எல்லாம் போதா. ஸோ அதனால சுத்தமா சேஃப்டி மெஷர்மெண்ட் சுத்தமா இல்லை. தனியா போகவே இப்படி இருக்கு, எனக்கெல்லாம் பயமாயிருச்சு. ஸோ நான் நிறைய இடம் போனாலும் இந்த மாதிரி இருட்டுனா வந்து நமக்கு கொஞ்சம் பயம் பாஸ். ஸோ அதனால வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம சேலம் பைபாஸே போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். எனக்குனே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலம் கிட்ட வந்துட்டேன். சேலம் சென்டர் அந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கேன். நைட் ஆனால இந்த பஸ்ஸுக்காரங்களோட போராடுறது நம்மளுக்கு பெரிய வேலை. பிகாஸ் பஸ் வந்து நைட் தான் நிறைய பஸ்ஸஸ் போகுமா, செமஃபாரில் போயிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு. நான் கரெக்டாக என் லைனில் போயிட்டு இருந்தேன். ஒரு இண்டிகேட்டரில் எதுவுமே இல்லை, அவர் பாட்டுக்கு ரைட்டில் வந்துட்டாரு. எங்கேருந்துரா வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே ஃபைன், நம்ம பொறுமையாக போய்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் சடனாக வரும்போது நம்ம நைட் ரைடில் சடனாக வர மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மஸ்ட் இண்டிகேட்டர் அவங்க யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும், பின்னாடி வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தொப்பூர் கணவாய் கிட்ட ரீச் ஆகிட்டேன். ஸோ தொப்பூர் கணவாய் வந்து ஆக்சிடென்ட் ஜோன். ஸோ அந்த ஏரியா கிட்ட தான் ரீச் ஆகிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லாங்கெல்லாம் இல்லை, ஒரு 120 அந்த கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். ஸோ வந்து தொப்பூர் கணவாயில் ஆல்ரெடி நான் சொன்னேன், எப்போ வந்தாலும் இங்கே ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் இல்லை பிரேக் டவுன் சம்திங் ஏதாச்சும் இருந்துகிட்டே இருக்கு. நானும் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வரும்போதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இல்லை பிரேக். நான் இதில் வந்து இந்த ரூட்ல வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பிரேக் டவுன் இல்லாமல் போனதே இல்லை. எப்பவுமே நான் வந்து பார்த்துட்டு தான் போவேன். ஸோ நம்மளை மட்டும் இந்த சைடு லெஃப்ட்லேயே போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ ஆக்சிடென்ட்ஸா இது ஒரு ஆக்சிடென்ட்ஸ். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் அந்த ரூட்ல. அது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு யாருக்குமே தெரியல. லைக் நிறைய பேர் சொல்றாங்க ரோட்ஸ்னால இருக்கு, நிறைய பேர் கோஸ்ட்னால இருக்குன்றாங்க. நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு, நம்ம பாட்டுக்கு போவோம்னு சொல்லி தான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். கடையில் நான் நிறைய தடவை வந்துட்டு போயிருக்கேன். நான் இதை கவனிக்கிறேன், ஏன்னா நான் கிடைக்க மாட்டேன். மோஸ்ட்லி மூவிங்லேயே தான் இருக்கேன், அதனால எனக்கு தெரியல சரியா. அங்கே இருக்கு, அதான் நான் பார்த்தேன். டோலில் கடை எல்லாம் கிட்டவே இருக்காது, தரம்லாம் போவாது. சரி அங்கேதான்.
ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா என்ட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அவங்களுக்கு கரெக்டாக லைட்டை போடுறாங்கப்பா. டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்ப போகிறேன். அவ்வளோதான். டீ குடிக்கல, ஜஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் குடிச்சேன். குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். பிகாஸ் ரொம்ப 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 டயர்டாக இருந்துச்சு, அதனால நின்றேன். இன்னொரு 130 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சிடலான்னு பிளான். எங்கேயும் நிற்கக்கூடாது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்க தான் பிளான். கிருஷ்ணகிரி வந்துட்டேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 கிலோமீட்டர் தான். ஸோ அவ்வளோதான். இன்னும் ஒரு ½ an hour 1 hourல போக பார்க்கணும். க்ளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் நார்மல் ஹேண்டில் ஓட்டலான்னு. எல்லாம் செக்கிங் ஆர்டிஓவில். இது வந்து ஆக்சுவலி தமிழ்நாடு பார்டர் ஆர்டிஓ, கர்நாடகா ஆர்டிஓ அந்த சைடு இருக்கும். அது தனியாக உள்ளே வச்சுருப்பாங்க. அது வச்சு இது வந்து ரோட்ல இருக்கு. ஆக்சுவலி தப்பான வீட்டில் வந்துட்டேன். நம்ம லெஃப்டில் போயிருந்தா போயிருக்கலாம். ஓகே, பாய் பாய். மாடி என்ன ரக்ஸு, நல்ல வேலை நம்ம பைக்குனால தப்பிச்சிட்டோம். எவ்வளோ தூரம் நிற்கிது கியூ. மாடி ஓடிடுறா, கை சொல்ல டோல் எடுக்கிற மாதிரியே நிற்கிறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரம்ஜான் முடிஞ்சு எல்லாம் வந்து ரிட்டர்ன் வந்து பெங்களூர் வராங்க. அதுதான் இந்த வந்து டிராஃபிக்கு. அதே மாதிரி தான். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து அத்திப்பள்ளி ரீச் ஆயிடுச்சு, கர்நாடகாவும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 days சூப்பர் என்ஜாய்மெண்ட். பை பாய்.